வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் கதை களஞ்சியம்ன்ற புத்தகத்தில் இருந்து 76வது அதிகாரம் பொருள் செயல் வகை. குறள் 754. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள். இந்த குறளுக்குரிய பொருள், சேர்க்கும் முறைகளை அறிந்து தீமையில்லாத வழியிலேயே கிடைத்த பொருள் அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும். வாங்க இதுக்குரிய கதையை பார்க்கலாம். இந்த குறளுக்குரிய கதை முத்தம் என்னும் தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பள்ளிகள் ஆரம்பித்து விட்டாலே பூரணியின் வீடு மாணவ மாணவிகளால் நிரம்பி வழியும். எல்லாமே அப்பாவிடம் கல்வி உதவி கேட்டு வந்து குவியும் கூட்டமாகும். அப்பாவும் மனம் கோண மாட்டார், முகம் சுளிக்க மாட்டார். அவர்கள் கேட்கும் உதவியினை இம்மி குறையாமல் செய்து கொடுப்பார். இப்பவும் அப்படித்தான். யாருக்கு என்ன வேண்டும் என கேட்டு உதவி கொண்டிருந்தார். வழக்கம் போல அம்மாவின் முகம் சிடுசிடுப்பானது. எல்லோரும் சென்ற பின் அப்பாவிடம் சண்டை பிடித்தாள் அம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காதா என்று கேட்டார். இல்லை, காரணம் இந்த செல்வம் என் உழைப்பால் விளைந்தது. அதனால் எனக்கு போரே அடிக்காது என்றார். அம்மா முகத்தை திருப்பி கொண்டு சென்று விட்டாள். பூரணி அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்பா, நானும் உங்களை போல நிறைய சம்பாதிப்பேன், நிறைய உதவிகளையும் செய்வேன் என்றாள். வாழ்க வளமுடன். நன்றி.